இப்போது நான் காமிக்கிறேங்க ரோடுக்காக இந்த வீடியோ எக்ஸ்பெஷலி எடுக்கிறேனுங்க. நீங்கள் இந்த ரோடு வந்து ஒரு 20 நாள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சுங்க. அதாவது முதல்ல ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க பல வருஷமாக. அதுக்கப்புறம் ரோடு போட்டு நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. அதாவது பேட்ச் ஒர்க் தான், ஃபுல் ரோடெல்லாம் போடல, பேட்ச் ஒர்க்கு ரோடுங்க. நல்லா இருந்துச்சு, சரி நீட்டாக இருக்கேன்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நடுவில் குழி தோண்டி விட்டாச்சுங்க. அதாவது நல்லா இருந்த ரோட்டில் பேட்ச் ஒர்க்கெல்லாம் போட்டு ஒரு சில லட்சங்கள் செலவு பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் இப்படி குழி தோண்டி விட்டுருக்காங்க. அதுக்கு பேசாமல் குழியை தோண்டின பின்னாடி அந்த பேட்ச் ஒர்க்கோ ரோடு போடுறதோ பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? அத்தனை காஸ்ட்டு வேஸ்ட்டுங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இது ரோடு போகிறதுன்னு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியலிங்க. இந்த ரோடு பல வருஷமாங்க, இந்த ஊருக்காரங்களை கேட்டிங்கன்னாவே தெரியும், ஒரு பல வருஷமாக இந்த ரோடு இப்படியே தான் இருக்குங்க. இந்த ரோட்டில் ஒரு ஸ்கூட்டரோ ஒரு பைக்கோ வந்து நிம்மதியாக ஓட்ட முடியாதுங்க. ஃபுல்லாக நம்ம பேக் பெயின் ஆகிற அளவுக்கு ரோடு மோசமாக இருந்துச்சுங்க. நடுவில் ரோடு பேட்ச் ஒர்க் போட்டோன்னே சந்தோஷப்பட்டோம், அப்பா பேட்ச் ஒர்க்காவது போட்டாங்களே இன்னும் நிம்மதியாக போயிட்டு வரலான்ட்டுங்க. ஆனால் அந்த கோயம்புத்தூருக்குள்ளே நீங்கள் எப்படி நிம்மதியாக வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு செயலும் இருக்குதுங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, ரோட் டேக்ஸ் கட்டுறோம் இல்லைங்களா, எல்லாமே கட்டியும் கூட புதுசாக வாகனங்களாகட்டும் பழைய வாகனங்களுக்காகட்டுங்க ரோடு சரியில்லை அப்படின்னா இங்கே பாருங்க போத்தோடு எவ்வளோ பெருசு இருக்குன்னு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போது சஸ்பென்ஷனோ இல்லை வேறு ஏதாவது டேமேஜ் ஆகுது, இல்லை ஆக்சிடெண்ட் ஆகுது, ஒரு சில குழியிலலாம் வந்து ஆளுங்க விழுந்துடுறாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கடைக்காரங்க இருக்காங்களா, இந்த மாதிரி ரோட்டில் கடை வச்சுருக்காங்களா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும், அந்த கடைக்காரங்க அவங்க அந்த பொட்டி வச்சுருப்பாங்க பாருங்க, அந்த காய்கறி பொட்டியெல்லாம் அதை கொண்டு வந்து வைக்கிறதுங்க அந்த குழிக்கிட்ட. ஏன்னா அவங்க தான் கண்ணில் பார்த்துருப்பாங்க, அந்த அவங்க கடை பக்கத்துலேயே விழுந்துருப்பாங்க. 2-3 இடத்துலையே நான் டைரெக்டாக பார்த்ததில் கடைக்காரங்களோட தக்காளி பெட்டி அந்த மாதிரி பெட்டியை வச்சுருக்குறாங்க. ஒரு குச்சி முறிச்சு விட்டு மரத்தில் இந்த மாதிரி இந்த இடத்துல ஓட்டை இருக்குது பார்த்து போங்க அப்படின்னுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எஸ்பெஷலி நம்ம இந்த பாலசுப்ரமணியம் நகர் போகிற அந்த வழியில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் 2-3 இடத்துல இந்த மாதிரி குழிங்க ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருங்க பல வருஷமாக இந்த ரோடு இப்படியே தான் இருக்குதுங்க. காருகளுக்கு சஸ்பென்ஷனோ பைக்குகளுக்கு சஸ்பென்ஷனோ கிளச்சோ போகிறதும் கூட ரெண்டாவதுங்க. அதெல்லாம் வந்து காசை கொடுத்தாவது தொலைச்சி நம்ம திரும்பி புதுசு போட்டுக்கலாங்க. வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்பட்டால் எவ்வளோ சிரமம் யோசிச்சு பாருங்க. குழந்தை குட்டியை கூப்பிட்டு போவாங்க, இந்த கல்லூரிக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் எவ்வளோ அர்ஜென்ட்டில் போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு இந்த மாதிரி ஒரு குழி வந்துச்சுன்னா நெகோசியேட் பண்ண முடியாதுங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள் ரோடு எப்படி எவ்வளோ மோசமாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நானும் பதிவு போட்டே தான் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, எப்படி சொல்கிறேனே தெரியலிங்க. இதெல்லாம் ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிறீங்க எல்லாருமே. அவங்கவுங்களுக்கும் வரையில் தான் அதுவும் அசால்ட்டாக விட்டுறதுங்க. குழியில் விட்டு விழுந்தாலும் கூடங்க குழி காரணம் இல்லை, நான் தான் தப்பாக ஓட்டிட்டேன் அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலுங்க பாருங்க ரோடு எவ்வளோ மோசம்னு பாருங்க. எல்லா இடத்துலையும் ரோடு பேர்ந்து கிடக்குதுங்க, மோசமாக இருக்குதுங்க. ஒரு இடத்துலையும் கூட ரோடு நல்லா இருக்குன்னுலாம் சொல்லவே முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இப்படி இருந்தால் சிரமம் உண்மையாகவே மனவேதனைக்கு தான் ஆகுதுங்க. இந்த ரோடு போட்டிருக்காங்க, இதில் என்ன தோண்ட போகிறாங்க, எப்போ தோண்ட போகிறாங்க, நடுவில் எங்கே குழி இருக்குன்னு தெரியாது. கோயம்புத்தூர் வாகன ஓட்டிகள் கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கோங்க. ரோடு உள்ளே எங்கேயுமே சரியில்லைங்க. நீங்கள் கவுண்டம்பாளையம் போங்க, விளாங்குறிச்சி போங்க, எந்த ரூட் எடுங்க ரோடு உள்ளே பேர்ந்து கிடக்கும். நம்ம தான் பார்த்து போய்க்கோணுங்க. இது ஸ்மார்ட் சிட்டி கிடையாதுங்க, டிராஃபிக் சிட்டி.